நாச்சியார்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அவரு கொலை சம்பந்தமா நாங்க விசாரிக்கும் போது நான் தான் அவரை கொலை பண்ணேன்னு சொல்லி ஒருத்த வந்து ஸ்டேஷன்ல அப்ரூவல் ஆயிருக்கான். வரேன் சார், நான் உடனே ஸ்டேஷனுக்கு வரேன். அப்பா. இன்ஸ்பெக்டரா, என்ன சொன்னாரு? மாமாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தற்கொலை இல்ல கொலைன்னு வந்திருக்குன்னு சொன்னாருப்பா. நீ சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு எங்கேயோ தப்பா படுதுமா. அப்படி ஒருத்தர் எப்படிமா ஆஜராக முடியும்? அதான்ப்பா எனக்கும் புரியல. அப்படியே ஒருத்தர் ஆஜராகி இருந்தாலும் எனக்கு இந்நேரம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணுமே. ஆனா இன்ஸ்பெக்டர் எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணலையே. அதான்ப்பா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்குமா பயப்படுற? யாராவது நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா? எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? இது மட்டும் இல்லம்மா, 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நர்ராஜ ஜெயலட்சுமி கல்யாண தண்டைக்கு நர்ராஜனோட மச்சான் ரொம்ப துள்ளுனா. அவனை அப்படியே போட்டு தள்ளிட்டு ஜோதியோட சித்தப்பா மேல பழி வர்ற மாதிரி செஞ்ச. அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடிச்சுதா? முடியலையே. அது மட்டும் இல்ல, 25 வருஷம் கழிச்சு அந்த கார்த்திக் பைய கல்யாணத்துல அந்த ஜோதி கலந்துக்க கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ண. ஆனா அத்தனையும் உடைச்செறிஞ்சிட்டு அந்த கார்த்திக் பைய ஜோதிய கல்யாண மண்டபத்துக்கு வர வச்சுட்டான். அவ கழுத்துல தாலியும் கட்டிட்டான். அவங்கள பிரிக்கிறதுக்கு ஒரே வழி, யாராவது சாகணும். அந்த ஜெயராமனை கொன்னுட்டு தூக்கல தொங்க விட்ட. அப்பவாவது மாட்டணும்னா? அப்பவெல்லாம் மாட்டாத இந்த பொய்யா மொழி இப்ப மாட்டிக்குவனா? நீ பயப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். அந்த ஜெயராமனை கொலை பண்ணது நான் தான். அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தன் ஆஜராகிறதுனால அவனுக்கு என்னமா லாபம் வரப்போகுது? ஆனா சித்ரா, இதுல ஏதோ சதி இருக்கு. ஆமா, நீ எதுல வந்த? நம்ம கார்ல தான்ப்பா. சரி சரி, நீ தாமதிக்காம உடனே இங்கிருந்து கிளம்பு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ கிளம்பு. வணக்கம் மாவட்டம். என்ன மாவட்டம் அதுக்குள்ள கிளம்பிட்டா? இப்படி ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. என்ன பண்ற? பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது, ரெக்கார்ட் ஆகுது. ஆனா மாவட்டம் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. உன் சம்பந்திய நீயே கொலை பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி ஏமல போட்ட பத்தியா? டேய், நீ எப்பற இங்க வந்தா? மாவட்டம் டென்ஷன் ஆகாத. சித்ரா கிட்ட இன்ஸ்பெக்டர் மாதிரி குரலை மாத்தி பேசினதே நான் தான். நீ கல்யாணத்தப்ப தானா வந்து வம்பு பண்ணிய. நான் கூட உன் விஷயத்த ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனா நீ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை, இப்ப கரண்ட்ல ஒரு கொலைன்னு பயங்கர பிஸியான கொலகார பயலாவே இருந்திருக்கிய மாவட்டம். ஆனா என்ன ஒண்ணு, என் விஷயத்துல நீ கொஞ்சம் தப்பு கணக்கு போட்ட. புரியலையா? நீ மோதன இடம் தப்பு மாவட்டம். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், காக்கா உட்கார பணமலை விழுந்த கதை தானே. என்ன வயசாகி போச்சுல, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சு. அப்பயே சுதாரிச்சிருந்தேன்னா கொஞ்சம் பாருன்னு எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல. பரவாயில்ல, நீ இங்க இருந்தது எனக்கும் நல்லதா போச்சு. நான் மட்டும் வரல மாவட்டம், இன்னொரு விருந்தாளியும் வந்திருக்காங்க.
சே 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 எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை. இதுல என் கூட வாழ வந்த பொண்ணு வேற என்னை நம்பாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சு மாவட்டம். என்ன சித்ராக்கா, இனிமே நீங்க பதறவே வேண்டாம். உங்க அப்பாவே பக்காவா அப்ரூவல மாறிட்டாப்ல. பக்கா எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா ஜோதி என்னை ஏத்துக்குவா. எங்க குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். சரிதானே மாவட்டம்? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? எங்க குடும்பம் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? எங்க வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க எல்லாரும் கார்த்திக் மாமா குடும்பம் தான் காரணம்னு நினைச்சோம். ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு நம்பணும். எங்க அப்பா உங்களை எல்லா விதத்திலையும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைச்சாரு. அப்படி இருக்கும்போது ஏன் மாமா எங்க அப்பாவை கொன்னீங்க? உங்க அப்பாவை விடுங்க. நீங்க என் அண்ணன் மனைவி, எங்க குடும்பத்துல ஒருத்தங்க. உங்களால இப்படி எல்லாம் பண்ண எப்படி நீ முடிஞ்சது? சொல்லுங்க, எப்படி முடிஞ்சது? டேய், என்னடா 2 பேரும் என் வீட்டுக்கே வந்து என்னோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மாவட்டம் சின்ன திருத்தம். தெரிஞ்சுக்கலாம் இல்ல, ரெக்கார்டே பண்ணியாச்சு. டேய், உன்னை இங்கிருந்து உயிரோட போக விட மாட்டானா? உன்னை அன்னைக்கே கொண்டிருக்கணும். இப்ப பண்ண போறடாத. டேய் பசங்களா, வாங்கடா. என்ன மாவட்டம் இது? மறுபடியும் மூளை கலங்கி போய் யோசிக்கிற பத்தியா? இந்த மாதிரி சொத்த பசங்களை வச்சு என்னை மிரட்டிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே நீ போட்ட 4 அட்டம்ப்ட் தோத்து போச்சு மாவட்டம். டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? இவனை அடிச்சு போட்டு இவங்க இருக்கிற செல்போனை புடுங்குங்கடா. டேய் இருங்கடா, அவசரப்படுறீங்க. காவல்துறை, சார், அக்யூஸ்டு, மெயின் அக்யூஸ்டு இவர் தான். நல்லா பார்த்துக்கோங்க. இவர் கொலை பண்ணதுக்கான அத்தனை ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் வாங்க சார் சார், ஸ்டேஷனுக்கு. நான் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு வரணும்? என் வக்கீல் கிட்ட பேசிக்கங்க. அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். வாங்க முதல்ல நீங்க. கான்ஸ்டபிள், அந்த அம்மாவையும் கூட்டு வாங்க. டேய், சார் ஒரு நிமிஷம். மெயின் அக்யூஸ்ட் அவர் தான். இவங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். சரி, நாங்க இவரை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போறோம். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரேன் சார். டேய் வாங்கடா, உங்களை இழுத்துட்டு வாங்க. அவனை இழுத்துட்டு வாங்க. வாடா. உன்னை விட மாட்டான். போயிட்டு வா மாவட்டம். நடங்க. ஓ, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அக்கா, என்னக்கா நீங்க? நான் என்னைக்குமே உங்களெல்லாம் எதிரியா நினைச்சதே இல்லை. இப்ப கூட ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அப்பா மாமாவை கொன்னது ரொம்ப தப்பு. சண்டை போடுறது வேற, நமக்குள்ள பேசாம இருக்கிறது வேற. ஆனா கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்னக்கா பகை இருக்கு 2 குடும்பத்துக்கும்? நான்
நான் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க. ஜோதி, அண்ணி, உங்க மேல எந்த தப்புமே கிடையாது. நீங்க தெரிஞ்சு எதையுமே செய்யல. மாமா, நானும் உங்களை தப்பா நினைச்சு ரொம்ப காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஜோதி, என்ன ஜோதி இதெல்லாம் விடு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. உன் சூழ்நிலை, உன் கண்ணுக்கு நான் தப்பா தெரிஞ்சேன். இப்பதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல. சரி வா ஜோதி, வீட்டுக்கு போலாம். அப்பா அம்மாவை பார்ப்போம், அவங்க சந்தோஷப்படுவாங்க. வா வா ஜோதி. ஜோதி, நம்ம வீடு தான் ஜோதி, வா. இல்ல, மாமாவை நினைச்சாதான் உள்ள வர பயமா இருக்கு. ஜோதி, அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு, நீ எதுவும் யோசிக்காத, வா. உள்ள வந்தா மாமா ஏதாவது சொல்லி என்னால முடியாது. ஜோதி, நீ பழசெல்லாம் ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் எதுவும் யோசிக்காத ஜோதி. நம்ம 2 பேரையும் ஒன்னா அப்பா பார்த்தாருன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. நீ எதுவும் யோசிக்காத, வா உள்ள போலாம். உங்களுக்கு இந்த உண்மை தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து நான் வாழ மாட்டேன். கார்த்தி மாமாவை ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணிடுங்க. எனக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம்னு நான் சொல்லிட்டு தான் போனேன். இவ்ளோ பண்ணிட்டு இப்போ நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போய் நிப்பேன்? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. அப்பா கிட்ட இதுக்கு முன்னாடி பேசினதை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஜோதி. நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நானும் அப்பா கிட்ட எவ்வளவோ பேசியிருக்கேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க அதை எல்லாத்தையுமே மறந்து மனசு மாதிரி இருப்பாங்க ஜோதி. பெத்தவங்க மனசு எப்பவுமே பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் கோவப்படுவாங்க. அதே நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கோம்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருவாங்க ஜோதி. நீ வேணா பாரு, இப்ப நம்ம உள்ள போன உடனே வாமா மருமகளேன்னு அப்பா கூப்பிடுவாரு. வா. அப்பா, ஜோதி, வந்துட்டியாமா? எதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். அப்பாடா, இப்பதான் அது நடந்திருக்கு. ஏமா நின்னுட்டு இருக்க? உள்ள போ. டே கார்த்தி, என்னடா பாத்துட்டு இருக்க? அவளை மேல கூட்டிட்டு போனா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். போ. என்னாச்சு? எங்க நம்ம மருமக கார்த்திய புரிஞ்சுக்கிட்டு தானங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை உள்ளவான்னு கூப்பிடுங்க.
ஏங்க அமைதியா இருக்கீங்க? ஜோதி நம்ம கார்த்திய புரிஞ்சுக்கிட்டு தாங்க வந்திருக்கா. இன்னும் என்னதாங்க கோவம் உங்களுக்கு? அத்தை, மாமாவோட கோவம் நியாயமானதுதான். ஜோதி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படிதான் அத்தை. கார்த்தி மாமா 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக என் கழுத்துல தாலியை கட்டினாரு. நான் தான் அதை சரியா புரிஞ்சுக்கல. அவராலதான் எங்க அப்பா இறந்தாருன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கார்த்தி மாமாவை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே நான் காயப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்ல, என்னை சமாதானப்படுத்த வந்த கார்த்தி மாமாவையும் நான் சரியா புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சும் மாமா எப்படியத்தை என் மேல கோவப்படாம இருப்பாரு? மாமா, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை ஏமாத்தணும்னோ இல்ல இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னோ நான் நினைக்கல மாமா. எங்க அப்பா இறந்தது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த பாதிப்புனால எல்லாருமே எனக்கு தப்பா தான் தெரிஞ்சாங்க. அதனாலதான் மாமா இப்படி எல்லாம் நடந்துச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அத்தை, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. ஜோதி, அப்பா, ஜோதி மேல எந்த தப்பும் இல்லப்பா. எல்லாமே என்னோட தப்பு தான்ப்பா. அவ இடத்துல நின்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. அவங்க அப்பா இறந்ததுல எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான்னு. அந்த நேரத்தில் அவளால் யாரையுமே புரிஞ்சிக்க முடியாதுப்பா. அவங்க அப்பா சாவுக்கு காரணம் நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட தவறை உணர்ந்து என் கூட வந்துட்டாப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. டேய், இவர் எதுக்குடா மன்னிக்கணும்? இவர் இந்த வீட்டையும் எல்லாத்தையும் கட்டி ஆளட்டும். நாம எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு போயிடலாம். என்னைக்கு நம்மள புரிஞ்சுக்கிட்டு கூப்பிடுறாரோ அப்ப வருவோம். வாடா, நீ வாமா, வா போலாம். அம்மா, என்னைக்கு நீ ஐஸ்வர்யாவை நம்ம விட்டு போகணும்னு சொன்னியோ அன்னைக்கு நான் மனசு மாறிட்டேம்மா. என் மகனையும் மருமகளையும் ஒன்னா பார்த்ததுல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அதான் ஜோதிமா, நீ மாமாவை இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கிய. உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு எப்போ தெரியும்மா. என்ன பண்றது, நடந்த சில விஷயங்கள்லாம் வருத்தப்படக்கூடியதாச்சு. அந்த வருத்தத்துல உங்க வாழ்க்கை வீணாடக்கூடாதுன்னு தான், அதனாலதான் உங்க மேல கொஞ்சம் கோவமா இருந்தேன். என்னைக்கு கார்த்திக் கையை பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழணும்னு வந்தியோ அன்னைக்கே நான் இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டம்மா. டேய், அப்ப நான் சொல்றேன், என் மருமகளை கூட்டிட்டு உள்ள போட. அப்பா, வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க.